எப்பவுமே மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுக்கணும். சில ஆக்க பாருங்க, ஏல அப்படி சொல்லி என்ன செஞ்சிடும், பேசிடும். கோவம் வந்தா ஏல அப்படி சொல்லி பேசும். ஸோ அது மரியாதை குறைச்சலுக்குரிய ஒரு காரியம். அதே போல நம்ம நம்முடைய கணவரை நம்ம எந்த இடத்துலையும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. சில ஆளுகளை பாருங்க, கணவரை பற்றி ஃபுல்லா குறையா சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேலையே தான், அவங்களுக்கு வேலையே தான். இப்படி சொல்றது நிமித்தமா சமுதாயத்துல கணவனுக்கு கொடுக்கப்பட்டிய அந்த மரியாதை உங்க மூலமா குறைக்கப்படுகிறது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கணவனை பற்றி யார்ட்டையும் குறை சொல்லக்கூடாது. குறை இருக்கலாம், குறை இருந்தாலும் குறை சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஆலோசனை தேவைன்னா நீங்க நல்ல முதிர்ந்த ஆட்கள்கிட்ட, நம்புகிற ஆள்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கலாம். ஆனா நம்ம சில நபர்களை பாருங்க, உடனே எனக்கே சில கால்ஸ் வரும். ஏன் சில ஒரு பாஸ்டமாவே எனக்கு அடிச்சு பேசும். ஒரு நாள் அது பேசிச்சு, என் கணவர் சரியில்லை பாஸ்டர் அப்படி சொல்லிச்சு. என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு சகோதரி பிசாசுவர்கிட்ட வந்தாங்க, அந்த சகோதரிக்கும் அவருக்கு இப்படி ஆகி போச்சு பாஸ்டர். நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுன்னா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு கேள்விப்பட்டேன், யார் வந்தாலும் அது கணவரை குறை சொல்லுமா, யார் வந்தாலும் இந்த கதையை தான் சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்புறம் அதை கண்டுக்கிறத விட்டுட்டேன். அது கொஞ்சம் வித்தியாசமான நபர்னு வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அது சொன்னதுனால நமக்கு என்ன ஆகும், அந்த மனிதன் மேல ஒரு மதிப்பு என்ன செய்யும், குறையும். உங்க கணவர் மதிப்பா இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்குது. ஆமென். சில பெண்கள் வீட்டில் பிரச்சனை நடந்தோன்னு அடிச்சிருவாங்க, அம்மாக்கு போன் அடிச்சு இப்படி பண்ணிட்டாரு, இன்னைக்கு லேட்டா என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. நான் சொல்றேன், உங்க கணவனுடைய மதிப்பை நீங்களே உங்க குடும்பத்தில் இறக்கிட்டு இருக்கீங்க அர்த்தம். பிறகு எப்படி மதிப்பாங்க? நாளைக்கு நீங்களும் உங்க கணவரை சேர்ந்து உங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போது கணவருக்கு மரியாதையே கிடைக்கும்? நிச்சயமா கிடைக்காது. உங்க கணவரை மதிப்பா வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க தனியா கூட்டி போய் கும்புங்க, குத்துங்க, அது பிரச்சனை இல்லை. 4 ரூம் சாதி போட்டு அடிங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா வெளியே இப்படி வந்துடணும், வாங்க போங்க. எல்லா பிரச்சனையும் நம்ம நம்முடைய வீட்டில் போய் சொல்லக்கூடாது. எல்லா பிரச்சனையும் போய் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. நான் நிறைய நபர்களை பார்த்துருக்கிறேன். என்கிட்ட ஆலோசனைக்கு வருகிற கொஞ்சம் முதிர்ச்சி இல்லாத பேசிக்கான நிறைய நபர்களை நான் பார்த்துருக்கிறேன். அடிக்கடி கணவரை குறை சொல்றேன். நான் அவங்ககிட்ட ஒன்னே சொல்லுவேன், நேர்லயே சொல்லியிருப்பேன், ரொம்ப குறை சொல்லாதீங்க, ஜோம்னுங்க, கத்தர் என்ன செய்வாரு, மாற்றுவார். குறை இருக்கும், நம்ம ஜெபத்துக்காக சொல்றது வேற. நமக்கு தலைவராக இருப்பாங்க, பாஸ்டரா இருப்பாங்க, நம்மளை வழிநடத்து இருப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட சில காரியங்களை ஓப்பனா ஷேர் பண்ணுவோம், பேசுவோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா பக்கத்து வீட்டில் போய் என் கணவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவனுடைய மரியாதை குறைக்கப்படும், தெருவில் மரியாதை குறைக்கப்படும். இவங்க பிள்ளைகள் மத்தியில நீங்க உங்க கணவரை பேசுங்க, ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைகள் மத்தியிலே அந்த மதிப்பு போயிடும். பிள்ளைகள் அப்பாவை மதிக்காது. ஏன்னா நம்ம எதை ஃபாலோ பண்றோம் அதான் ஃபாலோ பண்ணும் பிள்ளைகள். இப்போ நான் ராணியும் கூடுவேன், வா நீ போ அப்படிதான் கூடுவேன். என் பையனை பிறகு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான். எப்படி ஃபாலோ பண்ணுவான்னா, நான் எப்படி கூடுவேன் அப்படியே தான் கூடுவான். நீ வா போ அப்படின்னு கூடுவான். சரி, எங்கள் அண்ணன் மூத்தண்ணே ஒரு நாள் வந்தான், வீட்டுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது அதில் கூட்டு வச்சு சொன்னான், அம்மாவெல்லாம் அப்படி சொல்ல. எங்கள் அண்ணன் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுறதுனால அவர் ரொம்ப அழகாக உட்கார வச்சு அம்மாவை அப்பா நீ நான் கூடுவாங்க. அதாவது நீ நீங்க வாங்க போங்க, என்னையே நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்க, அம்மாவை நிச்சயமா சொல்ல மாட்டான். காரணம், நான் அப்படி கூடுறேன். அப்ப பிள்ளைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஸோ நீங்க உங்க கணவரை எந்த அளவுக்கு மதிச்சு பிள்ளைகள் மத்தியில் வச்சிருக்கீங்களோ அதே மதிப்பு பிள்ளைகள் உங்க பெற்றோர்களுக்கு கொடுக்கும். நம்ம மதிக்கலைன்னா நிச்சயமா பிள்ளைகள் மதிக்காது. நீங்க உங்க வீட்டில் குறை சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்க வீட்டுக்கு போகும்போது கணவருக்கு மதிப்பே இருக்காது. நீங்க மறந்துடுவீங்க. இப்போ கோவப்பட்டா சொல்லுவீங்க, கோவம் முடிஞ்சு நீங்க எப்படி ஆயிடுவீங்க, ஐக்கியமாயிருவீங்க. ஆனா உங்க குடும்பத்தில் வெளியே சொன்னவங்க மைண்ட்ல வச்சிருப்பாங்க,
வச்சிருப்பாங்க, நிச்சயமா வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு கணவன் மரியாதையாய் நீங்களும் வைக்கணும், வெளியே அவங்க மரியாதையா இருக்கிறதுனால அது மனைவியுடைய கையில தான் இருக்குது. அல்லேலூயா. அது மனைவியுடைய கையில இருக்குது. அந்த பயபக்தி தான், அதுதான் அங்க மரியாதை அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் டைம் இல்லை, நான் வேகமா சொல்றேன். கொஞ்சம் அதாவது ஆண்டவரை நம்ம வந்து உயர்த்துகிறது ஸ்தோத்தரிக்கிறது போல கணவனை கொஞ்சம் என்ன செய்யுங்க, அப்பப்போ கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, கொஞ்சம் புகழுங்க. என்ன செய்யுங்க, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, கொஞ்சம் புகழுங்க. நான் சொல்றேன், நீங்க அதை செஞ்சு பாருங்க. அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுக்கிற உங்க மேல அன்பு செலுத்துவதை விட அதிகமா அவங்க செய்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆனா ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். சபை கிறிஸ்துவை உயர்த்துகிறது, மகிமைப்படுத்துகிறது. அதே போல மனைவிமார்கள் கணவனை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. பரவாயில்ல, இந்த வேலையை செஞ்சிட்டீங்களா, பரவாயில்ல இன்னைக்கு இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டீங்களா அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணீங்கன்னா, பிரசாத்தனே பெரிய கல்லை தூக்கி வந்து பார்க்க அப்படி இருந்தாலும் செஞ்சுவாரு, மனைவியோட உற்சாகத்துல பில்டிங்கே தூக்கிடுவாரு. நான் பார்த்தேன், அவர் தான் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சின்ன ஆளா இருக்காரு, அதனால சொல்றேன். அதுதான் உண்மை. அந்த என்கரேஜ்ல ஓட முடியும். அதனால கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சங்கீதம் 128:3 வாசிங்க. மனைவி வந்து திராட்சை கொடியை போல் இருப்பாள். அது நாம் கடைசியா மனைவிக்கு சொல்லுகிற ஒரு பாயிண்ட், மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி. அதாவது வீட்டோரத்துல பலப்படுத்துகிற கொடி. திராட்சை அப்படின்னாலே பவுல் கூட தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, கொஞ்சம் பலவீனத்துக்கு திராட்சை ரசம் கூட்டிக்க, கொஞ்சம் கூட்டிக்க அப்படி சொல்லி எழுதிப்பாரு. இந்த திராட்சை ரசம் கொஞ்சம் நமக்கு பலன் தருகிற ஒன்று. மனைவியை அதற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நீங்க புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறோம், பலவீனமான பாத்திரம் சொல்லி மனைவி கிட்ட சொல்லப்பட்டிருக்கும். ஆனா பலவீனம் அப்படின்னா அது என்ன அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மென்மையானவள், அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது. மனைவி வந்து மென்மையானவள். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு பைக் ஓட்டுறேன்னு வைங்க. நான் ஒரு பைக் ஓட்டுறேன்னா அந்த பைக் நான் கொஞ்சம் ஹார்டா ஓட்டுவேன். இது லேடிஸ் ஓட்டாங்க எப்படி ஓட்டுவாங்க, கொஞ்சம் அவங்க பொத்தி சர்ப்புன்னு போக மாட்டாங்க, கொஞ்சம் நிதானமா போவாங்க. பெரிய எக்ஸ்பர்ட் வேகமா போவாங்க. அபிஷேலாம் வேகமா போவா பார்த்துருக்கேன், அவன் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டான ஆளு. மற்றபடி பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா லேடிஸ் வந்து அப்படி நைஸா வண்டி ஓட்டுவாங்க. என்னதான் இருந்தாலும் ஆண்கள் ஓட்டுற அளவுக்கு ரஃபா செய்ய மாட்டாங்க, ஓட்ட மாட்டாங்க. அவங்க நைஸா ஓட்டாங்க. இப்ப ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னாலே வாங்குவோம், லேடிஸ் வச்சிருந்து வண்டியாப்பா, லேடிஸ் வச்சு அப்ப ரொம்ப நைஸா கொண்டா வாங்குவாங்க. ஒரு கார், இது லேடிஸ் டாக்டர் வச்சிருந்த காரு, அப்போ கொண்டாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஏன்னா கொஞ்சம் அவங்க மென்மையானவர்கள். நம்ம நடக்கிற தடத்தை வச்சே ஆண் நடந்தாலும் பெண் நடந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க தெரியுமா? நீங்க நடக்கிற தடத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனா பெண்ணா. ஆண்களுடைய அழுத்தம் அதிகமா இருக்கும், பெண்களுடைய அழுத்தம் கம்மியா இருக்கும். சோ இந்த அடிப்படையில தான் பெண்களை மென்மையானவர்கள் சொல்லி சொல்ல, அதுதான் பலவீனமான பாத்திரம் அப்படிங்கிற அர்த்தத்துல புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. மற்றபடி பெண்கள் மனைவிமார்கள் பலமுள்ளவர்கள். எப்படி சொல்லுங்க? பலமுள்ளவர்கள். ஏன்னா புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார், வீட்டோரங்களில் கலைதரும் திராட்சை கொடி. சோ அதுதான் பலன். வீட்டுல நமக்கு மொத்த வீட்டுக்கு பலன் கொடுக்கக்கூடியதே மனைவி தான். அப்போ நல்ல கவனிக்கும், மனைவி தான் குடும்பத்தை பலப்படுத்தி நடத்துகிற ஒரு பாத்திரமா இருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. மனைவி தான் அதுல மெயினான பொசிஷன். இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு அந்த வசனம் இடிச்சிச்சு. ஐயோ, பலவீனமான பாத்திரம் போட்டிருக்கேன் ஆண்டவரே, என்னது? கொஞ்சம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அதுல நான் ஆராய்ச்சி பண்ணி என் கண்ணுக்கு தெரிஞ்சதுல மென்மை, இந்த காரியத்தை தான் சொல்லப்படும். மென்மையான அந்த அர்த்தத்தை தான் பலவீனமா பாத்திரம் என்று சொல்லி நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதா அதுல எனக்கு சொல்லப்பட்டிருந்தது. மற்றபடி சோம்பேறிலாம் சொல்ல முடியாது, அந்த அர்த்தத்துல சொல்லப்படலை. மனைவிமார்கள் தான் பலம் உள்ளவர்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா.
ஸோ நீங்க எப்பவும் வீட்டை பலப்படுத்துறவங்களா இருக்கணும். எப்பவும் வீட்டை பலப்படுத்துகிற ஒரு ஆயுதமாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். கீழ்ப்படியணும், மரியாதை கொடுக்கணும், என்கரேஜ் பண்ணணும். நீங்க தான் உங்க குடும்பத்தையே பலப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். ஸோ இந்த ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்த ரகசியத்தை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா, நான் சொல்றேன், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும்.